சுவையான நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் திருமதி குக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, சுவையான அருமையான நெத்திலி கருவாட்டு குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடு எடுத்து அதில் உள்ள மண்டையை தனியாக எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். 100 சின்ன வெங்காயம், 1 பூண்டு வெள்ளைப்பூடு, 5 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, அரை முடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு உருண்டை புளி, ஒரு 4-10 வெங்காயம், சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். குழம்புக்கு தேவையான மசாலாவை வதக்கி எடுத்து வைக்க போகிறோம். இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து வதக்குறோம். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ மசாலாவை அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். சுத்தம் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை அந்த எண்ணெயில் நல்லா பொரித்து எடுக்கணும். அப்போ தான் அது வாசனையாகவும் கரையாமலும் இருக்கும். கருவாடு நல்லா பொரியணும், எண்ணெயிலே நல்லா பொரிய விடணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அதோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா கமகமன்னு வாசனையாக சுவையாக இருக்கும். கருவாடு முக்கியம், கரையாமல் மிதங்கும். பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறோம். கருவேப்பிலையும் 4 பச்சை மிளகாவும் சேர்க்குறோம். பூடு சேர்க்குறோம். 10 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சதை அதோடு சேர்த்து நல்லா வதக்குறோம். எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதங்கணும். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோம். காரத்துக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்க்குறோம். 5 தக்காளி கட் பண்ணி நறுக்கி வச்சதை சேர்க்குறோம். எண்ணெயிலே தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அரைச்ச மசாலாவை அதோடு சேர்க்குறோம். அரைச்ச தேங்காவை அதோடு சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். மசாலா நல்லா கொதிக்குது. புளிக்கரைசல் அதோடு சேர்க்குறோம். தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம். இப்போ குழம்பு கொதிக்குது. இப்போ இதோடு நாங்கள் அவரை மொச்சை இதோடு நாங்கள் சேர்க்குறோம். அவரை மொச்சை, கத்திரிக்காவை முட்டையாக அறுத்து இந்த மாதிரிலாம் நம்ம இந்த கருவாட்டு குழம்போடு ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், சுவையாக அருமையாக இருக்கும். இப்போ தனியாக வறுத்து எடுத்து வச்ச நெத்திலி கருவாடு அதோடு சேர்க்குறோம். கருவாடு கரையாமல் இருக்குது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். அருமையான சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இதே ஸ்டைலில் இதே மாதிரி நெத்திலி கருவாட்டு குழம்பு வைங்க. அவங்க வீட்டில் இருக்க அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அருமையான சுவையான கமகம வாசனையோடு உள்ள நெத்திலி கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா திருமதி குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.